guys இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Alightmotion ஆப்க்குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்து ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின் ஆப்ஷன் வந்து எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080 கொடுத்துக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2340 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பர்சன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ரேஷியோட நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஒரு ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு 3.5.0 ஆர் 3.7.0 இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த எடிட்டிங்க்கான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற 4.0.3 வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அப்டேட் பண்ண தெரியல அப்படின்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். பழைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்த Alightmotion வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் வந்து புக் மார்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 00S2 00S2 00 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த செகண்ட்ஸு அதில் வந்து நீங்கள் ஒரு டேப் பண்ணுங்கள். அது நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு புக் மார்க் ஆட் ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 2 வேர்ட்ஸாக எடுத்து அந்த மேலே டேப் பண்ணிவிட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்களும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் புக் மார்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் வந்து டேப் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபில் காம்போஷன் ஏரியான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே புக் மார்க் ஆட் பண்ணிங்களோ அங்கே வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும். இப்போ வந்து இதில் 4th ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அடுத்த செகண்டில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் டேப் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ரீமேப் RGB அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 4 காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 3rd காலமில் வந்து உங்களுக்கு Bயில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து Gயில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மாறிடும் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் அப்படி சொல்லிட்டு ஆங்கிள் டெப்த்து ஆர்பிட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஆங்கிள்டே இருக்கட்டும். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு 45.0 டிகிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 90 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம். அந்த ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்கில் ஒன்று, அந்த ஃபோட்டோவோட எண்டிங்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். எண்டிங்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வந்து கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து வந்துடுங்க. சேம் அதே இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். எண்டிங்கில் ஒன்று, ஸ்டார்டிங்கில் ஒன்று. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 226 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா? அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஷேக் ஆகும் பாருங்கள். உங்களுக்கு இப்படி வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஷேக் ஆகும்போது மேலே வந்து பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலுமே வந்துட்டு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நம்ம தான் தெரியும். ஸோ இப்போ வந்து அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த இமேஜை டேப் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th வந்து டிஸ்டார்ஷன் ஆர் வாப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd வந்து அதில் மிரர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வேறு எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3 டாட்டை வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்து
அடுத்து இருக்க இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? இதை வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத கொஞ்சம் நல்லாவே நான் ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து புக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இதை கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரே இதுதான் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து என்ன லிரிக்ஸ் பண்ணணும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுவாங்க. அந்த ஆப்ஷன் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட் எஃபெக்ட் அப்படின்னு காட்டுவாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரா அண்ட் எட்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு நான் உங்களுக்கு 4.0.3 அந்த வேர்ஷனை அப்டேட் பண்ண சொன்னதுக்கான ஒரே ரீசன் இது மட்டும்தான். ஓகேவா? இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 46 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அண்ட் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கொடுத்துக்கோங்க. ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.10 கொடுத்துக்கோங்க. அண்டு கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து பிங்க் வச்சுக்கலாம், ரெட்டு, ஒயிட், அது எல்லாமே வந்து உங்களோடது தான். ஓகேவா? நான் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். அண்ட் இவ்வளோ தான் கைஸ், இதில் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்து அடுத்து இருக்க ரிலிக்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.